வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்தியா ஃபுல்லாக பேசப்படுற ஒரே விஷயம் இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஃப்ளைட் கேன்சலேஷன் தான். ஏன்னா நிறைய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இண்டிகோ ஃப்ளைட் கேன்சல் ஆனதுக்கான உண்மையான காரணம் என்ன, இது எப்போ சரியாகும், ஒருவேளை நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்பதை கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனவரி 24 டிஜிசிஏ இந்த ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷனை ரிவைஸ் பண்ணுறாங்க. எப்படி ரிவைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வீக்லி ரெஸ்ட்டு, ரெண்டாவது வந்து நைட் டியூட்டி. ஃபஸ்ட்டு வந்து வீக்லி ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து 36 மணி நேரம் வந்து க்ரூ வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு இருந்ததை 48 மணி நேரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, கேப்டனுக்கு 48 மணி நேரம் வித்தவுட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு ஷிஃப்ட் முடியுதுன்னா திங்கக்கிழமை தான் அவர் வந்து ஷிஃப்ட்டுக்கு கூப்பிடணும். நடுவில் இன்பிட்வீன் நீங்கள் சண்டேவோ இல்லை சாட்டர்டேவோ ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக கூட பைலட்டை வந்து நீங்கள் வேலைக்கு கூப்பிடக்கூடாது. இதுதான் வந்து வீக்லி ரெஸ்ட்டுக்கான அர்த்தம். அதாவது கண்டினியூஸாக 48 மணி நேரம் அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். பழைய டிஜிசிஏ ரூலில் நைட்டு 12லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் 3 தடவை வந்து டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணிக்கலாம். அதை வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 2 தடவை மட்டும் டேக் ஆஃப் பண்ணலாம், 2 தடவை லேண்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஜனவரி 24 டிஜிசிஏ வந்து சொல்லிட்டாங்க. இது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்கன்னா, இந்த வீக்லி ரெஸ்ட்டை வந்து ஜூன் 1, 2025 நைட் டேக் ஆஃப் லேண்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனை நவம்பர் 1, 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜனவரி 24 கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கேப் இருந்தது. இது வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் மட்டும் கிடையாது. இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா, ஸ்பைஸ்ஜெட், ஆகாஷா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இது போல இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ற எல்லா ஏர்லைன்ஸுக்கும் இது வந்து அப்ளிகபிள். இந்த டிஜிசிஏ ரூல் எல்லா ஏர்லைன்ஸுக்கும் அப்ளிகபிளா இருந்தும் இண்டிகோ ஃபிளைட் மட்டும் கேன்சல் ஆனது காரணம் என்னன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய கேப்டன் கோடைய கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. இது எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, உதாரணமா நீங்க ஆகாஷா ஏர்லைன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஆகாஷா ஏர்லைன்ஸ்ல மொத்தமா 30 ஏர்கிராஃப்ட் இருக்கு. இந்த 30 ஏர்கிராஃப்ட்டுக்கு எத்தனை பைலட் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்கன்னா 787 பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இது ரேஷியோ நீங்க பிரிச்சீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு கிட்டத்தட்ட 27 பேர் வந்து பைலட் எடுத்திருக்காங்க. இதே நீங்க ஏர் இந்தியா வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்க கிட்ட 120 ஏர்கிராஃப்ட் இருக்கு. 120 ஏர்கிராஃப்ட்டுக்கு எத்தனை பைலட் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்கன்னா 3250 பைலட் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு 28 பைலட் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை நீங்கள் இண்டிகோ கூட கம்பேர் பண்ணும்போது இண்டிகோ கிட்டத்தட்ட 350 ஏர்கிராஃப்ட் இருக்கு. அவங்க ரெக்ரூட் பண்ண கவுண்ட் என்னன்னா கிட்டத்தட்ட 5500 பைலட் தான் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஷியோ கூட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு கிட்டத்தட்ட 14 பைலட் தான் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து மெயின் ரீசனாக பார்க்கப்படுது. ஏன்னா பழைய ரூலை வந்து ஃபாலோ பண்றதுக்கே போதுமான பைலட் இல்ல, க்ரூவோடைய கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்களால சரியா வந்து ஃபிளைட்டை வந்து ஆன் டைமுக்கோ இல்ல ஃபிளைட்டை வந்து ஆப்ரேட் பண்ண முடியல. இந்த ரீசன்னால நவம்பர் மாசத்துல இருந்தே ஃபிளைட் வந்து கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு. நவம்பர் மாசம் மட்டும் கிட்டத்தட்ட 1200 ஃபிளைட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து பெருசா வந்து பேசப்படலை. ஏன்னா அங்கங்க வந்து கேன்சலேஷன் நடந்ததுனால பேசப்படல. டிசம்பர் மாசம் வந்து ஒரே நாள்ல வந்து கிட்டத்தட்ட 1000 ஃபிளைட் வந்து கேன்சல் ஆனதுதான் இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இண்டிகோடைய ஃப்ளைட் கேன்சலேஷனுக்கும் டிலேவுக்கும் முழு பொறுப்பு இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய ஆர்கனைசேஷன் தான். இதை அக்செப்ட் பண்ற விதமா சிஇஓ வந்து அதை இண்டிகோ ஏர்லைன்ஸ் சிஇஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அடுத்தது இந்தியாவில் எப்போதும் பார்த்தீங்கன்னா 2 ஏர்லைன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பெருசாகவே இருக்கும். நீங்கள் எப்போ கம்பேர் பண்ணாலும் இப்போ இருக்கிற டைமில் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் இருக்குது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து ஃப்ளைட் கேன்சல்னால ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேசஞ்சருமே வந்து ஏர் இந்தியாவில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் ஏர் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் ஃபேர் இல்லாத ரீசன்னால அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிக்ஸட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயின்லையோ நீங்கள் பஸ்ஸில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் போகலாம். ஆனால் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏர்லைன்ஸ் வந்து எவ்வளவு ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ரீசன்னால தான் இப்போ வந்து ஒரு டிக்கெட், அதாவது சென்னை டெல்லி தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000, 45,000, 50,000 விற்கிறதுக்கான காரணம் வந்து இந்த ஏர்லைன்ஸ்ல ஃபிக்ஸட் ரேட் பாலிசி இல்லாதனால தான் இவ்வளோ டிக்கெட் ஃபேர் வந்து அதிகமாக இருக்கு. இண்டிகோடைய ஃப்ளைட் கேன்சலேஷன் எப்போ சரியாகும் பார்த்தீங்கன்னா, டிஜிசிஏ அந்த ரூலை வந்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் பழைய டிஜிசிஏ ரூல் படி இப்போ வந்து ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணலாம். இந்த காரணத்தினால ஃப்ளைட் கேன்சலேஷன் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்கு. நேற்று வந்து ஒரே நாளே 1000 ஃப்ளைட் கேன்சல் ஆச்சு. இன்னைக்கு வந்து அது 850 ஃப்ளைட்டாக குறைஞ்சிருக்கு. இது போல படிப்படியாக குறைஞ்சி டிசம்பர் 10க்குள்ள எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இண்டிகோ ஃப்ளைட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீயாக வந்து டேட் சேஞ்ச் பண்ணி தருவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்தது இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் அவங்களுடைய க்ரூ கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பிப்ரவரி மந்த்துக்குள்ள அவங்க வந்து ரெக்ரூட் ப்ராசஸ்லாம் முடிச்சாதான் பிப்ரவரி மந்த்துக்கு அப்புறம் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஃபியூச்சரில் இதே போல் மேசிவ் ஃப்ளைட் கேன்சலேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா நாட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எல்லா நாட்டிலுமே கிட்டத்தட்ட 3-4 ஏர்லைன்ஸ் இருக்குது. அந்த 3-4 ஏர்லைன்ஸுடைய மேக்ஸிமம் ஷேரை நீங்கள் கூட்டினாலே அதிகபட்சமாக 75% வரும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஏர்லைன்ஸ் வந்து அதிகபட்சமாக 67% பேசஞ்சரை வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இந்தியாவிலும் இது போல் ஒரு 4-5 ஏர்லைன்ஸ் வந்து எல்லா ஷேரையும் வந்து பிரித்து, அதாவது எல்லா பேசஞ்சர் கவுண்ட்டையும் ஒரே மாதிரியான பிரித்த லெவல் வந்து கொண்டு போனாங்கன்னா ஒரு ஏர்லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டவுன் ஆனாலும் மீதி ஏர்லைன்ஸ்ல வந்து பேசஞ்சர் அஃபெக்ட் இல்லாம டிராவல் பண்ண முடியும். உதாரணமா எல்லா ஏர்லைன்ஸ்லயும் கிட்டத்தட்ட 25% பேசஞ்சர் வந்து டிராவல் பண்ணாங்கன்னா, இண்டிகோக்கு வந்து இதுவே நிலைமை வந்திருந்தா கூட பேசஞ்சர் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த இஷ்யூல வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து பேசஞ்சர் தான். ஏன்னா பேசஞ்சர் வந்து நிறைய முக்கியமான காரணங்களுக்காக தான் ஃப்ளைட்டை டிராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இது போல நிலைமை ஏற்படுதுன்றது ரொம்ப வந்து வருந்தத்தக்கது. இது வந்து அடுத்த நடக்காம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நான் கொடுத்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக வந்துக்கும் நம்புகிறேன். இண்டிகோடைய ஃப்ளைட் கேன்சல் பற்றியான அப்டேட் வீடியோ நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.